அரசியல் எதிரிகளை பழிவாங்க தன் அதிகாரத்தை அதிபர் டிரம்ப் தவறாக பயன்படுத்துவதாக நியூயார்க் மேயர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடவுள்ள ஜோரன் மம்தனி குற்றஞ்சாட்டியுள்ளார். தன்னை கைது செய்து குடியுரிமையை பறித்து நாடு கடத்துவதாக டிரம்ப் மிரட்டுவதாகவும், ஆனால் அந்த அச்சுறுத்தலுக்கு பணிய மாட்டேன் என்றும் மம்தனி கூறியுள்ளார். தான் எந்த சட்ட மீறலிலும் ஈடுபடவில்லை என்றும், அரசின் சட்டவிரோத குடியேற்ற எதிர்ப்பு நடவடிக்கைகளையே தடுக்க முனைவதாகவும் ஜோரன் மம்தனி கூறியுள்ளார். உகாண்டா நாட்டில் வசித்த இந்திய வம்சாவளியினருக்கு பிறந்தவரான ஜோரன் மம்தனி நியூயார்க் மேயர் தேர்தலில் போட்டியிடுவது டிரம்புக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜனநாயக கட்சியைச் சேர்ந்தவரான ஜோரன் மம்தனி அண்மை காலமாக அமெரிக்க அரசியலில் வேகமாக எழுச்சி பெற்று வருகிறார். இவரது குடியுரிமையை பறித்து நாட்டை விட்டு வெளியே அனுப்ப டிரம்ப் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சர்வதேச அணுசக்தி முகமையுடனான ஒத்துழைப்பை நிறுத்த ஈரான் அதிபர் பெக்ஷியான் உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஈரானின் அணுசக்தி பணிகள் தொடர்பான எந்த தகவலும் இனி வெளி உலகத்திற்கு தெரிய வராது. இத்தகவல் குறித்து ஐநாவின் ஒரு அங்கமான சர்வதேச அணுசக்தி முகமை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருக்கிறது. மாணவர்களின் போராட்டங்களின் போது நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டது தொடர்பாக ஹசீனா மீது குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தில் வெகுஜன போராட்டத்தை கலைக்க ஹசீனா குற்றச் செயல்களில் ஈடுபட்டதாக வழக்கு தொடுக்கப்பட்டது. வங்கதேசத்தை விட்டு ஷேக் ஹசீனா வெளியேறிய பிறகு முதல் முறையாக அவருக்கு எதிரான வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான ஜிஎஸ்டி வரி விகிதங்களை குறைக்க மத்திய அரசு தீவிரமாக பரிசீலித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல அத்தியாவசிய பொருட்களுக்கு வரியை 12% 5% குறைப்பது அல்லது 12% என்ற வரி அடுக்கையே நீக்கிவிடுவது என இரு வாய்ப்புகளை பரிசீலித்து வருவதாக நிதியமைச்சக அதிகாரி தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த இறுதி முடிவு இம்மாத இறுதியில் நடைபெறும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் எடுக்கப்படும் என தெரிகிறது. கடந்த பட்ஜெட்டில் மிகப்பெரிய அளவில் வருமான வரி சலுகைகள் வழங்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ரயில் பயணிகளுக்கு பல்வேறு சேவைகளை வழங்கும் ரயில் ஒன் என்ற புதிய மொபைல் செயலியை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிமுகப்படுத்தியுள்ளார். இதில் நடப்பு நேர டிக்கெட் பதிவு, முன்பதிவு, நடைமேடை சீட்டு, முன்பதிவு விவரங்கள் அறிதல், உணவுக்கு பதிவு செய்தல் என பல்வேறு சேவைகளை பெற முடியும். இச்செயலியை ஆண்ட்ராய்டு மற்றும் iOS ஆகிய இயங்குதளங்கள் கொண்ட ஸ்மார்ட் போன்களில் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அமைச்சர் தெரிவித்தார். மிக எளிமையாக பயன்படுத்தும் வகையில் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். அமைதியான, சமத்துவம் நிறைந்த உலகத்தை உருவாக்க பிரிக்ஸ் நாடுகள் முயற்சி மேற்கொண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணமாக புறப்படும் முன்பு வெளியிட்ட அறிக்கையில் பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். தனது 8 நாள் பயணத்தில் பிரதமர் இன்று ஆப்பிரிக்க நாடான கானாவுக்கு செல்கிறார். கானா நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரேசில் நாட்டில் நடைபெறும் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கிறார். டிரினிடாட், அர்ஜென்டினா, நமீபியா ஆகிய நாடுகளுக்கும் பிரதமர் செல்ல உள்ளார். தனது இந்த 8 நாள் பயணம் உலகின் தென்பகுதி நாடுகளுடனான இந்தியாவின் பிணைப்பை அதிகரிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். அரசின் தவறான செயல்பாடுகளால் சாமானிய மக்களின் பொருளாதார நிலை தாழ்ந்து வருவதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இந்தியாவின் தனிநபர் சராசரி கடன் உயர்ந்துவிட்டதாக வெளியாகியிருக்கும் செய்திகளை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் பதிவு ஒன்றை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கடந்த 2 ஆண்டுகளில் தனிநபர்களின் சராசரி கடன் 90,000 ரூபாய் உயர்ந்து 4,80,000 ரூபாய் ஆகிவிட்டதாக அவர் கூறியுள்ளார். தனிநபரின் மாத வருவாயில் 25.7% மாத கடன் தவணைக்கே செல்வதாக வெளியான மற்றொரு புள்ளி விவரத்தையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த மோடி அரசு எதுவும் செய்யவில்லை என்பதையே இந்த எண்கள் உணர்த்துவதாக அவர் கூறியுள்ளார். சென்னை பாண்டி பஜாரில் உள்ள ரத்னா ஃபேன் ஹவுஸ் அலுவலகத்தில் ஓரியன் நிறுவனத்தின் 3 புதிய சீலிங் ஃபேன்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. ஆரோ சென்ஸ் UL, ஆரோ குவைட் NEU, நியான் VC BLDC Pro ஆகிய 3 ஃபேன்களிலும் BLDC மோட்டார்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதனால் குறைந்த மின்சாரத்தில் அறைகளை குளிரூட்ட முடியும். ரிமோட் கண்ட்ரோல்,
மற்றும் குரல் வசதியுடன் இயங்கும் வகையில் மின்விசிறி வடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் ரத்னா ஃபேன் ஹவுஸின் நிர்வாக இயக்குநர் விஜய் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைந்ததால் உபரி நீர் திறப்பு குறைக்கப்பட்டுள்ளது. நேற்று வினாடிக்கு 48,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை 35,000 கனஅடியாக சரிந்துள்ளது. இதன் காரணமாக 16 கண் மதகு வழியாக திறக்கப்பட்ட உபரி நீர் 12,500 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு வினாடிக்கு 500 கனஅடி நீர் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. நீர்வரத்து குறைக்கப்பட்ட போதிலும் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து 4வது நாளாக 120 அடியாக நீடிக்கிறது. மேட்டூர் அணை திறக்கப்பட்டு 20 நாட்கள் ஆகியும் பாசன வாய்க்கால்களில் தண்ணீர் வராததால் 10க்கும் மேற்பட்ட கிராம விவசாயிகள் கவலையடைந்துள்ளார்கள். குறிப்பாக தஞ்சை மாவட்டம் வண்டிப்பட்டு வாய்க்கால் முறையாக தூர்வாரப்படாததால் 500 ஏக்கருக்கும் மேற்பட்ட குறுவை சாகுபடி பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் கக்கரை, மேல வன்னிப்பட்டு, பொட்டலம் உள்ளிட்ட 10 கிராம விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே வாய்க்கால்களை உடனடியாக தூர்வாரி தண்ணீர் திறக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சரியான தூர்வாரும் பணிகளை சரியாக செய்யாததுனால அந்த தண்ணி வந்து சேரல. கல்லணை கால்வாயில் எந்த பகுதிக்கும் கடமடை பகுதிக்கும் இதுவரையிலும் தண்ணி போய் சேரல. இப்போ இந்த வாய்க்காலை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட 500 ஏக்கருக்கு மேலே குருவை நாங்கள் வைக்க தயாராக இருக்கோம். ஆனால் வந்து தண்ணி வந்து சேராததுனால குருவை செய்ய முடியாமல் இருக்குது. கிட்டத்தட்ட 7-8 கிராமத்துக்கு மேலே எல்லாரும் விவசாயம்லாம் எல்லாம் எருவடித்து உழுது வச்சுருக்கோம், நாற்று விட்டு வச்சுருக்கோம். 25 நாள் ஆகுது. இது வரைக்கும் இந்த தண்ணி இல்லாததுனால எங்களால் விவசாயம் செய்ய முடியாமல் இருக்குது. விவசாயிகளுக்கு வந்து இந்த குளம் குட்டைகள்லாம் வந்து இப்போ தண்ணி நிரப்ப முடியாமல் இருக்குது. ஆடு மாடுகள்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுது. விவசாயிகள் வந்து பாசனம் உங்களுக்கு பெறாமல் தரிசு நிலம கிடக்கு. திருச்சி முக்கொம்பு அணை வழியாக காவிரி ஆறு இரு கரைகளையும் தொட்டு பாய்ந்தோடும் கண்கொள்ளா காட்சி வெளியாகியுள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணைக்கு 47,000 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதில் காவிரி ஆற்றில் 24,700 கன அடியும், கொள்ளிடத்தில் 21,600 கன அடியும், கிளை வாய்க்கால்களில் 700 கன அடியும் நீர் திறக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சரவணன், காவிரி மற்றும் கொள்ளிட கரையோர மக்களுக்கு திருச்சி மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பொதுமக்கள் ஆற்றில் குளிப்பதோ, செல்ஃபி எடுப்பதோ, கால்நடைகளை குளிப்பாட்டுவதோ கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான ஓட்டெடுப்பு வெற்றியடைந்ததை அடுத்து தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகர்மன்ற தலைவி உமா மகேஸ்வரி பதவி இழந்தார். வார்டுகளில் அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்படுவதில்லை என குற்றம் சாட்டி அதிமுக, திமுக உட்பட 24 கவுன்சிலர்கள் நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்திருந்தனர். இதனையடுத்து நடைபெற்ற ஓட்டெடுப்பில் 28 கவுன்சிலர்களும் எதிராக வாக்களித்ததால் திமுகவை சேர்ந்த நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரியின் பதவி பறிபோனது. ஈரோட்டில் கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட பயணிகள் ரயில் சேவையை மீண்டும் தொடங்க வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். கோவை, சேலம், கோவை, தூத்துக்குடி பயணிகள் ரயில்களை மீண்டும் இயக்க வேண்டும், ஈரோடு ரயில் நிலையத்தில் கூடுதல் நடைமேடை அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. ரயில்வே நிர்வாகம் தூங்குவதாக விமர்சித்த அவர்கள் சங்கு ஊதி போராட்டம் நடத்த முடிவு செய்தனர். ஆனால் சங்கை ஊத முடியாததால் வாயால் சங்கொலி சத்தம் எழுப்பி போராட்டம் நடத்தினர்.
போக்குவரத்து நெரிசல் மிகுந்த காலை மாலை நேரங்களில் அடிப்படை சேவை கட்டணத்தை 2 மடங்கு வரை உயர்த்தி வசூலித்துக் கொள்ளலாம் என ஓலா, ஊபர் போன்ற வாடகை கார் நிறுவனங்களுக்கு மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சகம் அனுமதி அளித்திருக்கிறது. இதற்கு முன் 1.5 மடங்கு வரை மட்டுமே கட்டணத்தை உயர்த்தி வசூலிக்க அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. அதே நேரம் போக்குவரத்து நெரிசல் இல்லாத நேரங்களில் குறைந்தபட்சமாக அடிப்படை கட்டணத்திலிருந்து 50% கட்டணம் வரை உயர்த்தி வசூலிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. கர்நாடகாவில் 5 ஆண்டுகளும் முதல்வராக நானே இருப்பேன் என அம்மாநில முதல்வர் சித்தராமையா மீண்டும் தெரிவித்தார். காங்கிரஸ் அரசின் ஸ்திரத்தன்மை குறித்து பாஜக பொய்களை பரப்புவதாக அவர் குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் கட்சி ஒற்றுமையாக இருப்பதாகவும் 5 ஆண்டுகள் பாறை போல உறுதியாக ஆட்சியில் இருக்கும் என்றும் சித்தராமையா தெரிவித்தார். முதல்வராக சித்தராமையா பதவியேற்று 2.5 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் முதல்வர் மாற்றம் குறித்த பேச்சு எழுந்திருக்கிறது. பாஜக தேசிய தலைமை மாற்றம் வரும் 19ஆம் தேதிக்குள் நடைபெறவுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கான முன்னோடி நடவடிக்கையாக 37 மாநில தலைவர் பதவிகளில் 16 மாநிலங்களுக்கு தலைவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள 19 மாநிலங்களில் பணிகள் தீவிரமாக நடைபெறுகின்றன. புதிய தலைவருக்கான பரிசீலனையில் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், பூபேந்திர யாதவ், தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே சமயம் பி.டி. சர்மா மற்றும் டாக்டர் சுதா யாதவ் ஆகியோரும் சாத்தியமான தேர்வுகளாக பார்க்கப்படுகின்றனர். சிவசேனா கட்சியின் பெயரும் சின்னமும் யாருக்கு சொந்தம் என்பது தொடர்பான வழக்கு கடந்த 2 ஆண்டுகளாக உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் வரும் 16ஆம் தேதி விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என்று நீதிபதி M.M. சுந்தரேஷ் அறிவித்துள்ளார். முன்னதாக 2019 மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலுக்கு பின் பாஜகவிலிருந்து விலகிய சிவசேனா, காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரசுடன் இணைந்து ஆட்சி அமைத்து உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தார். ஆனால் இதையடுத்து ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான குழு பாஜகவுடன் கைகோர்த்து புதிய ஆட்சி அமைத்தது. இதனால் சிவசேனா இரு பிரிவாக பிளவுபட்டது. கட்சியின் பெயர் மற்றும் சின்னம் ஷிண்டே தரப்புக்கே சொந்தம் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. மணப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்கட்டும் என்று அனுமதி அளித்திருப்பது முதல்வரின் நேர்மையை உறுதிப்படுத்துவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அஜித்குமாரின் வீட்டுக்கு நேரில் சென்ற திருமாவளவன் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கைது மற்றும் விசாரணை நடவடிக்கைகளில் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்களை காவல்துறையினர் பின்பற்றுவதில்லை என்று குற்றம் சாட்டினார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இதிலே தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்பதும் நமக்கு ஆறுதலை தருகிறது. இந்த புலன் விசாரணையை சிபிஐ விசாரிக்கட்டும் என்று அனுமதித்திருப்பது முதல்வரின் நேர்மையை உறுதிப்படுத்துகிறது. அஜித்குமாரின் குடும்பத்திற்கு தமிழ்நாடு அரசு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துகிறோம். காவல்துறையினரால் கொலை செய்யப்பட்ட இளைஞர் அஜித்குமாரின் சகோதரருக்கு அரசு வேலைக்கான பணி நியமன ஆணையை அமைச்சர் பெரிய கருப்பன் வழங்கினார். ஆவி நிறுவனத்தில் 30,000 ரூபாய் ஊதியத்தில் டெக்னீஷியன் பணிக்கான நியமன ஆணை மற்றும் இலவச வீட்டுமனை பட்டாவையும் வழங்கிய அமைச்சர் அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். மேலும் திமுக சார்பில் 5 லட்சம் ரூபாயை அமைச்சர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அண்ணா பல்கலைக்கழக வழக்கு போல விரைவில் தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். கட்சியின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் இயக்கத்தின் சார்பில் முதல் கட்டமாக இப்பொழுது 5 லட்சம் ரூபாய் ரொக்கத்தொகையும் வழங்கி இருக்கிறோம். இது 3 மட்டும் இல்லை, இன்னும் இந்த குடும்பத்திற்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதை எங்களது இயக்கத்தின் சார்பிலும் அதேபோல அரசின் சார்பிலும் முதலமைச்சர் அவர்களே நேரடியாக இதிலே தலையிட்டு செய்கின்ற காரணத்தால் அவர்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் முதலமைச்சர் அவர்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரன் வழக்கில் விரைந்து விசாரணை முடிந்து தீர்ப்பு நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டிருக்கிறதோ அதைப்போல குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை நிச்சயமாக வழங்கப்படும். அதில் மாறுபட்ட கருத்தில்லை. சிபிஐ விசாரணைக்கு மாநில அரசின் சார்பில் அனைத்து ஒத்துழைப்புகளும் வழங்கப்படும் என்பதை முதலமைச்சர் அவர்களே தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் மட்டும் 1 கோடிக்கும் அதிகமானோர் கண் அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதை தவிர்ப்பதற்கான முக்கியமான சில பரிந்துரைகளை கண் மருத்துவர்கள் வழங்குகின்றனர். ஸ்மார்ட் போன், லேப்டாப், கம்ப்யூட்டர், டிவி என அதிகப்படியான டிஜிட்டல் திரை பயன்பாட்டால்
ஐ ஸ்ட்ரெயின் எனும் கண்ணழுத்த நோய் ஏற்படுகிறது. தலைவலி, கண்ணெரிச்சல், பார்வை குறைபாட்டை ஏற்படுத்தும் இந்த பிரச்சனையை தடுக்க திரை பயன்பாட்டின் போது 20-20-20 விதிப்படி ஒவ்வொரு 20 நிமிடங்களுக்குள்ளும் 20 அடி தொலைவில் 20 வினாடிகள் பார்க்க வேண்டும் என்கிறார்கள். சுற்றுப்புற வெளிச்சத்திற்கு ஏற்ப திரையின் பிரகாசத்தை சரி செய்ய வேண்டும் எனவும், கண்களுக்கு வசதியாக திரையை 20 முதல் 26 அங்குல தொலைவில் வைக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்துகிறார்கள். மேலும் மருத்துவர்களின் ஆலோசனை பெற்று கான்டாக்ட் லென்ஸ் கண்ணாடி அணிவது, திரைக்கான ஸ்கிரீன் புரொடெக்டர், ப்ளூ லைட் பில்டர்களை பயன்படுத்துவதும் பரிந்துரைக்கப்படுகிறது. அதேபோல கண் வறட்சியை தவிர்க்க அடிக்கடி கண்களை சிமிட்ட வேண்டும் எனவும், போதுமான தூக்கத்தை பின்பற்ற வேண்டும் எனவும் ஹெல்த்லைன் இணையதள கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறுமிகளுக்கு PCOS எனப்படும் கர்ப்பப்பை நீர்க்கட்டி பிரச்சனை அதிகரிப்பதற்கு இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக தளங்களை அதிகளவில் பயன்படுத்துவதும் ஒரு காரணம் என மருத்துவ ஆய்வில் தெரியவந்துள்ளது. மருத்துவ இதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையில் டெல்லி பகுதியில் 14 முதல் 18 வயதுக்குட்பட்ட 17.4% சிறுமிகளுக்கு நீர்க்கட்டி பிரச்சனை இருப்பது தெரியவந்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக தளங்களை அதிகம் பயன்படுத்துவது மன அழுத்தத்தை ஏற்படுத்தி ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகளை தூண்டி நீர்க்கட்டி போன்ற பிரச்சனைகளுக்கு கொண்டு சென்று விடுவதாக மருத்துவ கட்டுரையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இரவில் நெடுநேரம் வரை போன் பார்ப்பதால் தூக்கம் குறைந்து ஹார்மோன் பாதிப்புகளை ஏற்படுத்தி உடல் ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்துவதாகவும் அக்கட்டுரையில் கூறப்பட்டுள்ளது. சிறுமிகளிடம் கூட நீர்க்கட்டி பிரச்சனை ஏற்படுவது கவலைக்குரிய விஷயம் என்றும், ஸ்மார்ட் போன் பயன்பாட்டை குறைத்து உடல் உழைப்பை அதிகரிப்பதே இதற்கு தீர்வு என்றும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர்.